சிஎம் சார், நீங்க பழி வாங்குறதா இருந்தா பனையூரை பழி வாங்கிக்கோங்க, திருப்பரங்குன்றத்தை விட்டுருங்க அப்படின்னாவது சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீ எங்கேயும் வளர்க்கறது வேணாம், நேரா வந்து மகாபலிபுரத்துல ஏத்திட்டு போ அப்படின்னாவது சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா யாரோ யாரோ திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்ணுவது யாரோ அப்படின்னாவது அறிக்கை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா கிட்ட கேட்டா, நீ ஏன்டா விஜய கேள்வி கேட்கிற, சிஎம் ஸ்டாலின் இதுக்கு பேசினாரா, அவரை போய் கேளு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான கேள்வியை வந்து நம்ம ஆச்சரியக்குறிகள்லாம் கேட்கறாங்க. எதுக்கு இவங்களை தற்குறி கிடையாது ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இப்பதான் புரியும். இந்த மாதிரி ஆச்சரியமான பல கேள்விகளை வந்து உள்ள வச்சிருக்காங்க. அதாவது நீங்க அவங்க கட்சி பேரை வந்து சிங்கப்பூர் வெற்றி கழகம், இல்ல ஸ்ரீலங்கா வெற்றி கழகம், அப்படி இல்ல துபாய் வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு உங்கள்ட்ட யாரும் கருத்து கேட்க போறது கிடையாது. நீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண வந்திருக்கீங்க. அடுத்த சிஎம் நான் தான், 200 தொகுதியில ஜெயிக்க போறேன்னு சொல்லி கிளைம் பண்றீங்க. இங்க தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்க வலதுசாரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவுட்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை, ஒரு ரிலீஜியஸ் அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயத்த மூவ்மெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து இங்க இருக்க ஜனநாயக சக்தி எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இதுல உங்களோட ஸ்டாண்ட் என்ன? இந்த ஸ்டாண்டை ஏன் கேட்கிறோம்னா, உங்களோட ரசிகர் பட்டாளம் இருக்காங்கல்ல, இந்த ஆச்சரியக்குறிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அர்ஜுன் சம்பத்துக்கும் இந்து முன்னணி ராம ரவிக்குமாருக்கும் பிஜேபிக்கும் ஃபயர் விட்டுட்டு ட்விட்டர்ல வந்து டிஎம்கே அடிக்கணும் அப்படின்ற பேர்ல இங்க இருக்க மதவாத சக்திகளை துணை போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிட்ட கேட்கிறோம். அதுதான் காரணம். ரெண்டாவது, இவ்வளவு பெரிய ஒரு சோசியல் அண்ட்ரஸ்ட் நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்காம சைலண்டா இருக்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தான். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து இங்க கலவரம் பண்ற சக்திகள் கலவரம் பண்ணுங்க, அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அது விஜயோட சைலன்ஸ்ன்றது மதவாத சக்திகளுக்கான ஆதரவு. அவ்வளவுதான். இது அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். விஜய் வந்து இங்க இருக்க ஹிந்துத்துவோட ஒரு ஃபுட் சோல்ஜரா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.